Hi hello friends, welcome to Bike Tech Anifa channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுசுகி Access 125. இந்த வண்டியில் ஹைட்லிங் ப்ராப்ளம். ஹைட்லிங் வந்து அதிகமாக இருக்கும், குறையும், ஸ்லோ ஸ்பீடு அதிகமாக இருக்குது, குறையுது, ஆஃப் ஆகுறது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த பொருளை நம்ம த்ராட்டல் பாடியில் மாட்ட போகிறோம். இது பெங்களூர்லேருந்து தயாரித்து வந்திருக்கு, சென்னைக்கு வந்திருக்கு. இதில் அந்த சின்ன பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்தரலாம். இதுதான் ஐஏசிவி வால்வு. இதில் தான் வந்து நம்ம அதில் இருக்க ப்ளஞ்சரை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த பழைய இதுலேருந்து அந்த ப்ளஞ்சரை ரிமூவ் பண்ணி ஸ்ப்ரிங்கோடு சேர்த்து எப்படி நம்ம ஐஏசிவி வால்வு மாட்டோமோ அதே போல் தான் மாட்டினோம். இதை ஸ்ப்ரிங்கு அந்த ப்ளஞ்சர் உங்களுக்காக 2 தடவை காட்டியிருக்கேன். போட்டுட்டு அந்த பெங்களூர்லேருந்து வர வச்ச அந்த பார்ட் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் ஓரிங்கு முக்கியமாக தேவைப்படும். ஒரு கிளிப்பு, ஒரு ஸ்க்ரூ. நம்ம ஐஏசிவி வால்வு எப்படி மாட்டுறோமோ அதே போல் மாட்டினாலே போதும். அடிஷ்னலாக அந்த ப்ளஞ்சரை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கோடு சேர்த்து மாட்டுறோம். நீங்கள் அந்த பழைய ஐஏசிவி வால்வு வந்து டம்மி பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷனில் கொடுத்துடலாம். நீங்கள் அதுக்காக அடிஷ்னலாக ஒன்று வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபுல் டைட் பண்ணிடுறோம் ஸ்க்ரூவை. இது நான் டெமோ பீஸுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த கப்ளரில் வந்து நம்ம ஐஏசி வால்வை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது டெமோக்காக வச்சதுனால நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் வண்டியில் கட்டினதே அதை அந்த ப்ளஞ்சரை மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஃபிட் பண்ணிவிடுங்க. எதனால் இதை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, இசியூவை பொறுத்த வரைக்கும் அது ஃபிட்டிங்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஏமாத்துகிற மாதிரி ஒரு செயல் தான் இது. திரும்ப உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கப்ளரில் நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். டெமோ பீஸ் தான் இது. வண்டியில் கட்டினதே நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். லூஸ் பண்ண அதிகமாகும், டைட் பண்ண டைட்டாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 கவர், பாலித்தீன் கவரில் வந்து இதை சேஃப்டி பண்ணி வச்சிடலாம். இது உள்ளே இருக்க ஸ்லைடு எடுத்து நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். நான் ஒரு டெமோக்காக இதை காட்டியிருக்கேன். டபுள் கவர் போட்டு டேக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி டேக் பண்ணி ஒரு ஓரமாக டேக் பண்ணிட்டீங்கன்னா பத்திரமாக இருக்கும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து ஆஃப் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. 1க்கு 2 தடவை வந்து நம்ம அதை செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வந்து இந்த வண்டியை தயாரித்த நிறுவனங்கள் யாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு டெக்னீஷியன் கண்டுபிடிப்பு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அந்த கிரீஸ் படிமத்தை வந்து எப்போதுமே நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த ப்ளஞ்சரில் வர்றது. மால் ஃபங்க்ஷன் லைட்டும் செக் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் பைக் டெக் அனிஃபா.